25 டேஸ் ஆஃப் நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 18 பார்க்கலாமா? காலைல வந்து சப்பாத்தி அப்புறம் அந்த மீட் பால் பண்ணல. அதில கொஞ்சம் வந்து அத வந்து அப்படியே பேட்டி மாரி பண்ணி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டேன். குக்கும்பர் வச்சு. பூஜா வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டிருந்தா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ரெஸ்ட் மாரி. ஸோ அதனால எல்லாரும் ஜாலியா குடும்பத்தோட கிளம்பியாச்சு. 6 மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை இப்ப தான் அத கட்டுறா. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சு. அப்புறம் ஜாலியா ரெடிலாம் ஆயிட்டோம். எல்லாருமே சூப்பரா ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஆனா அங்க வந்து டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்படி போனோமோ அதே வேகத்துல வீட்டுக்கு நான் வந்து ஒரு நார்மல் மேக்ஸி தான் போட்டு போனேன். அப்புறம் வயிறு பசிக்குள்ள என்னதான் இருந்தாலும். ஸோ அதனால மணிஸ் போயிட்டு லஞ்சும் முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டி ஃபோட்டோ, வீடியோ செஷன் எல்லாம் வாசல்லே எடுத்தோம். அப்புறம் என்னதான் எங்க போனாலும் ஜிம்முக்கு போறது வந்து நம்மளோட மேண்டட்டரி திங்ஸ். அதனால ஜிம்முக்கும் போயிட்டு பேசிக் ஒரு கோர் தான் இன்னைக்கு. ஹை நீஸு, மவுண்டைன் கிளைம்பர், ஸ்விங்ஸ் அப்புறம் ஃபைனலா ஒரு பிளாங்க் பண்ணிட்டு நல்ல ஒரு செஷன எண்ட் பண்ணிட்டேன். கார்டியோலாம் எதுவும் பண்ணல. மண்டேக்கு அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் இன்டென்ஸா ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு நைட் பர்த்டே. ஸோ அதனால நாங்க போய் கொஞ்சம் குட்டியா ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே தியோபிரமா போயிட்டு நான் தான் பெருசா சுகர் சாப்பிட மாட்டேன்ல. அதனால இவங்க 2 பேர் மட்டும் அவங்களுக்கு புடிச்ச மாரி டார்ட்டு, ப்ரௌனி இதெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸ போட்டு எங்க மம்மிக்கு குட்டியா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நைட்டு பண்ணிட்டோம். மறுநாள் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்களோட டே போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை மக்கள்ஸ்.